ஹலோ எவ்ரிவன். இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸில் மால்டிவ்ஸ் டீச்சிங் ஜாப்க்கு இன்டர்வியூ வரப்போகுது. இந்த இன்டர்வியூக்கு உங்களை எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 3 விஷயம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வந்து நீங்கள் கொடுக்கணும். செகண்டு சப்ஜெக்ட் ஸ்டஃப் காட்டணும். தேர்டு வந்து ஜெனரல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது சம்மட்டிவ் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டை பற்றி நீங்கள் சொல்லணும். அதே போல் எப்படி நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் வந்து கிளாஸில் யூஸ் பண்ணுவீங்க, அதே போல் கம்ப்யூட்டர் எப்படி நீங்கள் உங்கள் சப்ஜெக்டோட ரிலேட் பண்ணி கொண்டு போவீங்க, அப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஹார்டான சுச்சுவேஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஜெனரல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அது நீங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்லேயே ஆன்சர் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தாங்க, இந்த தான் ப்ரொசீஜர். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னும்போது அதில் உங்களோட ஹாபி அதெல்லாம் நீங்கள் சொல்ல தேவையில்லை. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்ட்ரோடக்ஷனாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் என்ன மாதிரி டீச்சிங் மெத்தடாலஜிலாம் யூஸ் பண்ணுவீங்க, ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சொல்லுங்கள். ஓகே, ஸோ இதுதான் இன்ட்ரடக்ஷன். ஸோ உங்களுக்கு இது கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட். இப்போ நம்ம சப்ஜெக்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. இப்போ நான் வந்து ஃபிசிக்ஸ் டீச்சர். ஸோ என்னோட சப்ஜெக்ட் கோடு, எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து ஒரு சப்ஜெக்ட் கோடு இருக்கும். ஸோ என்னோடய சப்ஜெக்ட் கோடு வந்து 0625. இப்போ எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ கூகுளில் 0625 சிலபஸ் அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா நமக்கு சிலபஸ் கிடைக்கும். இல்லை பாருங்கள், அது மாதிரி போட்ட உடனே நமக்கு சிலபஸ் எல்லாம் வந்துருச்சு. இதில் ஃபஸ்ட்டு லிங்க் வந்து கிளிக் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா அதில் up to 25 வரை தான் இருக்குது. நீ அப்கமிங் இதுக்கு தானே பார்ப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் அதில் காமனாக இருக்கிறத வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கேம்பிரிட்ஜ் ஐஜிசிஎஸ்சி சிலபஸ் 2025 இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் 2026 to 28 சிலபஸ் இருக்குது பாருங்கள், அதான் ரீசெண்டானது. அதை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதையும் ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர் சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியாக பிரித்து அதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஒரு ஒன்லைனில் கொடுத்துருப்பாங்க. அந்த டாபிக் வந்து நீங்கள் டீச் பண்ணுற அளவுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அது பேசுகிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதே போல் இருக்கிற எல்லா ஃபார்முலாவுமே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்கனாலும் உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியணும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ இதில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதை தாண்டி வேறு கேட்குறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது சப்ஜெக்டில். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ரொம்ப இன்டெப்த்தாக போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த டாபிக் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணணும். இது ஃபிசிக்ஸ்க்கு. இதே போல் கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிஸ்னஸ் ஸ்டடீஸ், அக்கௌண்டிங், இந்த மாதிரி வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுமே வந்து இது கொஞ்சம் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் மற்ற சப்ஜெக்டோட கோட். அக்கௌண்டிங் பார்த்தீங்கன்னா 0452, ஃபிசிக்ஸ் 0625, கெமிஸ்ட்ரி 0620, பயாலஜி 0610, கம்ப்யூட்டர் 0478, மெரைன் சயின்ஸ் 0697, எக்கனாமிக்ஸ் 0455, பிஸ்னஸ் 0450, இங்கிலீஷ் 0510, மேத்தமெட்டிக்ஸ் 0580. இதுதான் மற்ற சப்ஜெக்ட்ஸோட சப்ஜெக்ட் கோட்ஸ். உங்களுக்கு என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட் கோட் போட்டு சிலபஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்குரிய சிலபஸ் வந்து கூகுளில் கிடைக்கும். அதில் 2026 to 28 வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் அந்த சிலபஸை. அதில் கோர் சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி பிரித்து அதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நிறையா டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அதை பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். இப்போ நானே இருக்கேன் அப்படின்னா உங்ககிட்ட வந்து இப்போ ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டின்னு கொடுத்துருக்காங்கன்னா இப்போ வாட் யூ மீன் பை ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி அப்படின்னா உங்களுக்கு அதை சொல்ல தெரியணும். அதுபோல் அவங்கவுங்க சப்ஜெக்டில் ரெலவெண்ட் சப்ஜெக்டில் உங்கள் டாபிக் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இருக்கணும். அப்புறம் ஃபார்முலா இருந்ததுன்னா ஃபார்முலா வந்து தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஃபார்முலாலாம் நல்லா எழுதி பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி தான் நம்ம சப்ஜெக்ட்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும், அதாவது சப்ஜெக்ட்லேருந்து கேட்குற கொஸ்டினுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். எதுவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாத்துலேயுமே வந்து ஆனால் அவுட்கம்ஸ்ன்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அவுட்கம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் இன்டர்வியூவில் அந்த சப்ஜெக்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இன்ட்ரடக்ஷன் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருவீங்க. ஸோ இதுவும் ஸ்ட்ராங்காக கொடுத்துருவீங்க. அப்புறம் தேர்ட் ஒன் வந்து ஜெனரலான கொஸ்டின்ஸ், அதாவது சம்மட்டிவ் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லலாம். அதே போல் இந்த வேறு என்ன மாதிரிலாம் ஆக்டிவிட்டீஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதாவது கம்ப்யூட்டரோட ரிலேட் பண்ணணும். ஸோ டெக்னாலஜியை வந்து எஜுகேஷனில் எப்படி அப்ளை பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் கேட்பாங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தாங்க இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ இந்த 3 விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடுவீங்க இன்டர்வியூவில்.
ஆல் தி பெஸ்ட். ஸோ இதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்டோ அந்த சப்ஜெக்டோட கோட் அப்புறம் அதெல்லாம் போட்டு சிலபஸ் வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எதனாலும் புரியலனாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த டைமில் ட்ரை பண்ணுறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈவன் இன் அப்கமிங் டேஸ்லையும் யாராவது இன்டர்வியூ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் இதே ப்ராசஸ் தான். அவங்க கொஸ்டின்ஸ் கேட்குறது எல்லாமே இந்த சிலபஸில் இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. இதை விட்டு வெளியில் எந்த கொஸ்டின்ஸும் கேட்க மாட்டாங்க. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.